நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நாம இங்க ஒரு 3 பொருள எடுத்து வச்சிருக்கோம். இந்த 3 பொருள்கள்ல இருந்து ஒரு சிறந்த உரத்த நாம தயார் பண்ண போறோம். திரவ உரம், லிக்விட் ஃபெர்டிலைசர். இத இப்ப நாம செய்து வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆடிப்பட்ட பயிர்கள் போட்டு, அந்த பயிர்கள் வந்து காய்க்கும், பூத்து காய்க்கும் தருவாயில் இந்த உரம் வந்து மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். அதுக்காக தான் இப்பவே நாம செஞ்சு வச்சிருக்கோம். இந்த 3 பொருள் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, நீங்க பார்க்கையிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப பாருங்க, இது வந்து மாம்பழம். இது 2 மாம்பழம். நல்ல மாம்பழம் கிடையாது. மாம்பழம் விக்கிற விலையில மாம்பழத்த போட்டு உரம் தயாரிக்கலாமா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப இந்த காலத்துல நாம வாங்குற மாம்பழத்துல பாதி மாம்பழம் இப்படிதான் இருக்கு. பாருங்க. இது வந்து இந்த கார்பைடு கல்லு போட்டு பழுக்க வைக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிருது. இத சாப்பிட்டாக்க நமக்கு வந்து பல்வேறு விதமான ஆரோக்கிய குறைபாடுகள், வயிற்று கோளாறுகள் ஏற்படும். அதனால இத இப்படி சாப்பிடக்கூடாது. அல்லது வாங்குன உடனே நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாம்பழங்களை எல்லாம் 1 மணி நேரமாவது தண்ணீல போட்டு, நல்லா அந்த அதுல இருக்கக்கூடிய கார்பைட்லாம் தண்ணீல கரைஞ்சு இவாப்பரேட் ஆகி போன பிறகு நாம சாப்பிடலாம். ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி பழங்கள சாப்பிடுறத நாம தவிர்க்கலாம். இப்ப நாங்க எங்க வீட்ல வாங்கி வச்ச மாம்பழம், இப்படி 2 மாம்பழம் இப்படி வீணாயிருச்சு. இத கெடுக்க வேண்டாம். நாம உரம் தயாரிச்சுக்கலாம். அப்படின்ட்டு தான் இப்ப நானு எடுத்து வச்சிருக்கேன். இது 2 மாம்பழம் மட்டும் நமக்கு உரம் தயாரிச்சாக்க, இவ்ளோ செடி வச்சிருக்கும் பொழுது போதுமா ஆடிப்பட்டத்துக்குன்னு நீங்க நினைக்கலாம். இப்ப ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நாம உண்மையிலே அதிகமா உரம் தயாரிக்க போறப்ப, இந்த பழக்கடைகள்ல போய் கொஞ்சம் வீணா போன பழங்கள் குடுங்க அப்படின்னு சொன்னாக்க, ஃப்ரீயாவே குடுப்பாங்க. அப்படி இல்ல நெறையா வேணும்னா ஒரு ரூ. 5 ரூ. 10 குடுத்தோம்னாவே குடுத்துருவாங்க ரெகுலரா வாங்குற இடத்துல. அத வாங்கி கொண்டு வந்து இந்த மாம்பழத்த இப்படி நாம வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து இங்க பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைய பத்தியே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, எப்படி நாம உரமா இத உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வாங்க இத எப்படி நாம உரமா தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த மாம்பழத்தையும், அ கீரையையும் முதல்ல மாம்பழத்த பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். கீரையையும் உருவி வச்சுக்கலாம். இந்த மாம்பழம் வந்து பழங்களின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. முக்கணிகளில் ஒன்று. மா, பலா, வாழை. இந்த இதுல அநேக சத்துக்கள் இருக்கு. நமக்கு தோட்டத்துக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும், நமக்கும் மனிதர்களுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் மாம்பழத்துல இருக்கு. மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள். அதாவது விட்டமின் ஏ, பி1, பி2, பி3, பி6, கே, இ, இந்த மாதிரி நிறைய விட்டமின்கள் இருக்கு. புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சுகர், இந்த இந்த மாதிரி பொருள்களும் இருக்கு. அது தவிர நமக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ், அயன், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த மாம்பழத்துல அதிக அளவுல இருக்கிறதுனால, நாம இந்த மாம்பழத்தையும் உரமா செஞ்சு உபயோகப்படுத்தலாம். எப்படி வாழைப்பழ தோல் கரைசல் செய்யறோமோ அதே தான் இந்த மாம்பழ தோல் கரைசலும் நாம செய்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அதோட கூட இந்த முருங்கைக்கீரையும் சேர்க்கறதுனால இதுல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான சத்துக்கள், இரும்பு சத்து, நைட்ரஜன் சத்து, அடுத்து வந்துட்டு கால்சியம், அதிக அளவுல இருக்கக்கூடிய கால்சியம், நார் சத்து, இதுல அதிக அளவுல நார் சத்து இருக்கு. பழத்துல மட்டுமில்ல, தோல்லையும் அதிக அளவுல சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் கூட மனிதர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதாவது கண் நோயை போக்குறதுக்கு, வயிற்று ப்ராப்ளம், அடுத்து கேன்சர் நோயை போக்குறதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாம் அநேக சத்துக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இந்த 2 பொருளையும் இருக்கிறதுனால, இந்த 2 பொருளையும் வச்சு எப்படி நாம இத ஒரு உரமா தயாரிச்சு செடிகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு மீன் அமிலத்துக்கு மாற்றா நாம உபயோகப்படுத்தலாம். இப்ப வெஜிடேரியன்கள் மீன் சாப்பிடாதவங்க அது வந்து கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு. நானே வெஜிடேரியன் தான். எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால என்னோட பையன் வந்து நீங்க மீன் அமிலம் வீட்ல எல்லாம் தயாரிக்க வேண்டாம் அப்படின்னு அப்பப்ப உழவர் சந்தையிலிருந்து மீன் அமிலம் பாட்டில் எனக்கு வாங்கி குடுப்பாரு. அது மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன செய்யலாம்னா, இந்த பொருள்கள வச்சு மீன் அமிலத்திற்கு சரிசமமான எஃபெக்ட் உள்ள, அதுக்கு ஈக்குவலான ஒரு உரத்தை தயார் பண்ணி, நாம நமது தோட்டத்துக்கு வருங்காலங்கள்ல உபயோகப்படுத்தலாம். இப்ப வாங்க இந்த மாம்பழத்தையும் பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த கீரையையும் நாம உருவி வச்சுக்கலாம். மாம்பழத்துல உள்ள இருக்கிற பல்ப்புல சத்து இருக்கு, தோல்லையும் சத்து இருக்கு. அதே மாதிரி கொட்டையிலையும்
அதிக அளவுல கால்சியம், ஃபுல் ஆஃப் கால்சியம் இருக்கு, ஓரளவு கொழுப்பு சத்து இருக்கு. அந்த கால்சியத்தையும் நாம உடைச்சு தனியா அதை பருப்பை எடுத்து நம்ம செடிகளுக்கு உரமா பவுடரா நுணுக்கி கொடுக்கலாம். வாங்க இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 2 பொருளையும் நாம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இது மாம்பழம் தோலோட சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து முருங்கைக்கீரை. இந்த மாம்பழத்துல பல்ப்ல வந்துட்டு பொட்டாசியம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. அது நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது காய்கள் பூ அதிக அளவில் காய்க்கிறதுக்கும், காய்க்கக்கூடிய அந்த காய்கள் வந்து நல்லா திரட்சியா வர்றதுக்கும் இந்த பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாம்பல் சத்து. அதே மாதிரி தோல்ல இங்க பாருங்க, இது தோல்ல வந்துட்டு மெக்னீசியம் அதிகமா இருக்கு, விட்டமின் சியும் அதிகமா இருக்கு. இந்த மெக்னீசியம் என்ன செய்யும் அப்படின்னாக்க, செடிகள் செழிப்பாக போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை செஞ்சு செடி ஆரோக்கியமான செடிகள் வர்றதுக்கு இந்த மெக்னீசியம் உதவி பண்ணும். அது தவிர ஃபோலேட் அப்படிங்கிற இந்த இரும்பு சத்து பொருளும் இருக்கு. முருங்கைக்கீரையிலையும் நமக்கு கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த இரும்பு, இது தவிர நைட்ரஜன் சத்துக்களும் அதிக அளவில் இருக்கிறதுனால இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நாம் வந்து ஒரு உரமாக தயார் பண்ணலாம். இங்கே பாருங்க, கொட்டைகளையும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கொட்டைகளை காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் உடைச்சு அந்த பருப்பை எடுத்து பவுடர் பண்ணி அதையும் நாம் வந்து செடிகளுக்கு, இந்த பூ பூக்கும் தாவரங்களுக்கு நாம் எல்லாம் தூவி விடலாம். கால்சியம் அதிகரிக்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். செடிகள் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு அந்த கால்சியம் உதவி பண்ணும். இதை எப்படி உரமாக தயாரிக்கலாம்னா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கண்டெய்னர்ல வந்து மாற்றி மாற்றி இந்த 3 பொருள்களையும் நாம் போட போகிறோம். முருங்கைக்கீரை, மாம்பழம், நாட்டு சர்க்கரை, இதை போட்டு ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டு 1 மாதத்துக்கு நல்லெல்ல வச்சுருந்தோம்னா அப்படியே பஞ்சாமிர்தம் மாதிரி ஆயிரும். அப்புறம் அதை எடுத்து நாம் தேவையான அளவு தண்ணியில் கலந்து செடிகளுக்கு, மண்ணுக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம். இது உரமாகவும் இருக்கும், பூச்சி விரட்டியாகவும் இருக்கும், நுண்ணுயிரிகள் அதில் நிறையா வளர்ந்திருக்கும், மண்ணையும் வளமாக்கும் நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கிறதுனால. சரி வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாம்பழ கலவை கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இதை எடுத்து இந்த டப்பால கொஞ்சம் நாம போட்டுக்குவோம். இது போட்டாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை தூவிக்கலாம். அதாவது முருங்கைக்கீரையும் மாம்பழமும் சேர்த்து எவ்வளவு அளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நாம் சர்க்கரை போடணும். இங்கே முருங்கைக்கீரையை நம்ம மேலே நல்லா தூவி அப்படியே பரவலாக போட்டுக்கிறோம். அந்த முருங்கைக்கீரைக்கு மேலேயும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம். இல்லை போட்டுக்கிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த மாம்பழம் இருக்கிற மாம்பழத்தை பல்ப்பு அப்படியே போட்டுக்கலாம். இப்படி கெட்டு போய் குழ குழன்னு இருக்கு பாருங்க. நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து இருக்கிற முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் இந்த சர்க்கரையை மேலே கம்ப்ளீட்டாக கொட்டி விட்டுறலாம். கொட்டி விட்டுட்டு நல்லா உள்ள கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கையாலே கூட பிசையலாம், அதனால ஒன்றும் இல்லை, எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி நிழல்ல வச்சிடணும். அப்பப்போ நல்லா எடுத்து குலுக்கி விட்டுறணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போவே எப்படி இருக்குது பாருங்கள், பஞ்சாமிர்தம் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா நொதிச்சிரும், நுண்ணுயிரிகளும் அதிகமாக வளரும். இப்போ இதை மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்படியே நிழல்ல நாம் 1 மந்த்துக்கு வச்சுருக்கலாம். அப்பப்போ இதை எடுத்து கலந்து விடணும். முதல்ல செய்து வச்சு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாம்பழ கரைசலை இங்கே பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் இருக்குது. இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற முருங்கைக்கீரையெல்லாம் இங்கே தெரியுது பாருங்கள். இப்போ இதிலேருந்து ஒரு 15 ml எடுத்து இந்த 5 லிட்டர் தண்ணியில் ஊற்றிக்கலாம். 5 லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு அதை டைல்யூட் பண்ணிவிட்டு இப்போ செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்.
இப்போ எடுத்தாச்சு. இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க, தண்ணியில் ஊற்றிக்கிறோம். தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கரைசலை நாம் வந்து சின்ன செடிங்களுக்கெல்லாம் அரை மக்கு கொடுக்கலாம். இந்த மக்கில் இருந்துட்டு அரை மக்கு கொடுக்கலாம். பெரிய செடிங்களுக்கெல்லாம் ஒரு மக்கு கொடுக்கலாம். இப்போ இங்கே இருக்க காந்தாரி மிளகாய் செடிக்கு இது காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு இந்த கரைசல் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுக்கு ஒரு அரை மக்கு கொடுத்துட்றோம். பக்கத்திலே வெற்றிலை வள்ளிக்கிழங்கு செடி வளர்ந்து வருது. இதுக்கு ஒரு மக்கு கொடுத்துக்கலாம். இது முள்ளு சீத்தாமரம். இதுக்கும் இப்போ நாம் ஒரு 2 மக்கு கொடுக்குறோம். ஏன்னா பெரிய மரம் இது. இந்த நாம் வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த செடிகள் நல்லா வளர்ந்து, ஏன்னா நைட்ரஜன் இருக்கிறதுனால செழிப்பமாக நல்லா பச்சையாக வளர்ந்து நமக்கு நிறையா பலன் கொடுக்கவும் செய்யும். இந்த மாதிரி வாழைப்பழ கரைசலுக்கு பதிலாக மாம்பழத்தை போட்டு அதில் முருங்கைக்கீரையும் போட்டு நாம் கலவை செய்து அந்த கரைசலை வந்து நாம் வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். எளிதாகவும் கிடைக்கிற பொருள், காசு கொடுத்து வாங்க வேண்டாம். வீணா போகிறத உபயோகப்படுத்தலாம். இது சீசனுக்கு தான் நமக்கு கிடைக்கும். இந்த சீசனில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அடுத்து ஆடிப்பட்டம் முடிகிற வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறமும் மேலே கூட வரும். இது ஒன்றும் கெட்டு போகாது. ஆக இது மாதிரி செய்து பயன்பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.